Be to God and greetings to one and all in the precious name of Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். It was my desire to be with all of you, especially in the worship time. உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. விசேஷமாக உங்களுடைய ஆராதனையில பங்கு பெறுவது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தந்தது. The proposal of being together in worship was extended to me a couple of times, but it was only today that we could manage to do it. ஒரு சில முறை எனக்கு ஆராதனையிலே நான் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லியிருந்த பொழுதிலும் கூட இந்த நாளிலே உங்களுடைய கூட ஆராதனை வேளையிலும் பங்கு பெற்றிருப்பது என்னால் என்ற ஒரு காரியமாக இருந்தது. Worshipping time is the intent gazing time at the glory of the Lord. ஆண்டவருடைய மகிமையை முழுதுமாக நம்முடைய மனதிலே கண்ணுற்றவர்களாக அல்லது கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நேரமாக ஆராதனை வேளை அமைந்திருக்கின்றது. Gazing at the Lord is something only the spirit-filled man can successfully do. ஆண்டவரை உற்று பார்க்கக்கூடிய என்ற இந்த விஷயமானது ஆண்டவருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய ஒன்றாகும். It is only the spirit which can discern what is in God. தேவனில் என்ன இருக்கின்றது என்பதை பற்றி தேவ ஆவியானவர் மட்டுமே நிதானித்து அறிய முடியும். But the same process is something even the fleshy man tries to do. ஆனால் அதே குறிப்பிட்ட வழிமுறைகளை மனுஷிகமாக இருக்கக்கூடிய மனிதனும் கண்டு முற்பட வேண்டும் என்று விரும்புகிறான். We are supposed to know that a carnal believer and a spiritual believer are both saved. ஆவிக்குரிய விசுவாசியும் மாம்சீகமான விசுவாசியும் ஆகிய இருவருமே பரிசுத்தவான்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். They both gathered together so that they could worship the Lord. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். So it is obvious that the carnal also will try from his part to gaze at the glory of the Lord. ஆகவே மாம்சீகமாக இருக்கக்கூடிய அந்த விசுவாசியும் ஆண்டவருடைய மகிமையை உற்று பார்க்க அல்லது உற்று கவனிக்க வேண்டும் என்று தன்னுடைய பாகத்திலிருந்து விரும்புகிறவனாயிருக்கிறான். But I once again make this statement, it is only the man who is in spirit can successfully gaze at him and worship him. ஆனால் மீண்டுமாக நான் அழுத்தம் திருத்தமாய் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால் ஆவியானவரால் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மட்டும்தான் உண்மையாகவே ஆண்டவருடைய மகிமையை உற்று கவனிக்கக்கூடிய ஒருவனாய் காணப்பட முடியும். As we sang today that lest I forget Gethsemane, today once again we are going to gather in the garden of Gethsemane to gaze at him. கெத்சமனேவை நான் மறப்பேனோ என்று ஒரு பாடலை நாம் பாடினது போலவே இந்த நாளிலே மீண்டுமாக நாம் கெத்சமனே தோட்டத்திற்குள்ளாய் சென்று சிலவற்றை சிந்திக்கவிருக்கின்றோம். This garden is filled with the glory of the Lord. இந்த தோட்டமானது ஆண்டவருடைய மகிமையினாலே நிரம்பி வழிகின்றது. I wish I could go forward, but it should somewhat be touched, and that's why I am still lingering in the garden. இன்னும் இதற்கு அடுத்த சிந்தனை நான் சொல்ல முடியும், ஆனால் இருந்த போதும் கூட இந்த சிந்தனையினாலே இந்த கெத்சமனே என்ற இந்த சிந்தனையினால் அதிகமாய் பிடிக்கப்பட்டவனாக என்னுடைய மனதிலே அவைகள் ஊறிக்கொண்டிருக்கிறதுனாலே அதனை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். To begin with, we are going to read John chapter 18 verse 8. நாம் அதனுடைய ஆரம்பமாக யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் 18:8. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். We have considered this verse already. நாம் ஏற்கனவே இந்த வசனத்தை தியானித்தோம். But today we are going to consider another angle of the same verse. ஆனால் இந்த நாளிலே இந்த வசனத்துடைய மற்றும் ஒரு கோணத்தை சிந்திக்கவிருக்கின்றோம். When you hear the words of the Lord, are you looking at a person who needs your sympathy, or are you looking at a person who is potentially your savior? இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதிலிருந்து ஒரு பரிதாபத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் தேடுகிறீர்களா அல்லது உங்களுடைய இரட்சகராக இருக்கக்கூடிய ஒருவரை தேடுகிறீர்களா என்று கேட்கிறார். Whom are you looking at now? இப்பொழுது யாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது யாரை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? He is about to be arrested.
இப்பொழுது அவர் கைது செய்யப்பட போகின்ற வேளையாக இருக்கின்றது. And his condition is going to be in the worst of ever man could ever think. மனுஷன் சிந்திக்கிறதை காட்டிலும் மிகவும் அப்பாற்பட்ட முறையிலே அவருடைய நிலைமை இப்பொழுதும் முற்றுமாய் மாறப்போகின்றது. But on the onset, I want to say, not 1 second a spiritual man should have sympathy upon the Savior, but should have honor and worship for the Savior. ஆனால் இதற்கு முன்பதாக சிந்தனை சொல்வதற்கு முன்பதாகவே நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால், எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிதாபத்தை காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக அந்த இரட்சகரை அவன் கனப்படுத்த வேண்டியவனாகவே இருக்கின்றான். When Peter, the carnal believer at this moment, found that the Lord is going to be arrested, had the audacity to raise his sword and cut one of his ears, one of the servant's ears. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மாம்சீக விசுவாசியாக இருந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட ஆண்டவர் கைது செய்யப்பட போகிறார் என்பதை அறிந்த நேரத்திலே தன் உரையிலிருந்த பட்டயத்தை எடுத்து அங்கே ஒருவனை வெட்டுகிறதை நாம் பார்க்கக்கூடிய ஒரு துணிச்சல் அவனுக்கு வந்ததை காண்கிறோம். Let's ask Peter, what are you thinking when you raise your sword? அப்பொழுது பேதுருவிடம் நாம் ஒரு கேள்வி கேட்போம். பேதுருவே, உம்முடைய பட்டயத்தை நீர் உருவி வெட்டுவதற்கு ஏதுவான துணிச்சலை பெற்ற நேரத்தில் என்ன சிந்தனையை கொண்டவராக இருந்தீர் என்று கேட்போம். We can only guess, and I want to say like this, probably he may say the Lord is going to be arrested, we should save him. நாம் யூகிக்க மட்டுமே முடியும். ஆண்டவர் கைது செய்யப்பட போகின்றார், ஆகவே அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதே எனது சிந்தையாக இருந்தது என்று பேதுரு ஒருவேளை பதில் சொல்லக்கூடும். That is the reaction of a carnal man. It's never from the Spirit. அதுதான் ஒரு மாம்சீக விசுவாசியினுடைய மறுமொழியாக இருக்குமே ஒழிய ஒரு ஆவிக்குரிய விசுவாசியினுடைய பதிலாய் காணப்படாது. Even the moment which should have been a moment of worship has now become a moment of sin and rebuke. இங்கே ஆராதனை செய்யப்பட வேண்டிய ஒரு சூழலாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பம் தானே ஒரு கடிந்து கொள்ளுதலுக்கும் பாவம் விளைவிப்பதற்கும் உரிய ஒரு சந்தர்ப்பமாய் மாறிவிட்டது. Last time when we considered this verse, all what we saw was a Savior who was concerned about his disciples even when he was facing death. கடந்த முறை இந்த பகுதி நாம் சிந்தித்த வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை அவர் சந்தித்து அல்லது எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த நேரத்திலும் கூட தம்முடைய சீடர்களினுடைய பாதுகாப்பையே அவர் முழுவதுமாய் நினைத்துக் கொண்டிருந்தார் என்பதை பார்த்தோம். That is the spiritual aspect of it, but Peter could not see what we are seeing. இது ஆவிக்குரிய விதமாக இருக்கின்றது, ஆனால் நாம் காண்கின்ற இந்த விஷயத்தை பேதுருவால் அன்று பார்க்க முடியவில்லை. So this is where we are going to focus today. ஆகவே இன்று நாளிலே இதைத்தான் சிந்திக்க போகிறோம். Last time we considered the agony of the Lord was the agony of the Holy One. கடந்த முறை நாம் சிந்தித்த வேளையிலே அங்கு ஆண்டவருடைய வியாகுலத்தை பற்றி சிந்தித்த பொழுது பரிசுத்தரின் வியாகுலமாக நாம் அதனை கண்டோம். It was not the agony of the man who was going to face torture, but the agony of the Holy One who was going to be handed into the hands of not men, but who are sinners. ஏதோ ஒரு மனுஷன் துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு காரியமாக நாம் இங்கே பார்க்காமல் ஒரு பரிசுத்தர் துன்பப்படுத்தப்படுகின்ற, அதுவும் மனுஷருடைய கரங்களிலே துன்பப்படுத்தப்படுகின்ற, அது மட்டுமல்லாமல் பாவிகளுடைய கரத்திலே துன்பப்படுத்தப்படுகின்ற ஒரு பரிசுத்தரனுடைய நிலைமை பற்றி தான் அவருடைய வியாகுலத்தை இவ்விடத்திலே நாம் சிந்தித்தோம். It is not the pain inflicted by the hands of men gave agony, but it was the agony inflicted by the sinner's hand. இங்கே வியாகுலம் என்று சொல்வது, அவர் அடைந்த வியாகுலம் என்று சொல்வது ஏதோ பாவிகளுடைய மனுஷரின் கரத்தால் விளைவிக்கப்பட்ட ஒன்றல்ல, மாறாக அந்த பாவம் அல்லது அந்த பாவம் விளைவித்த ஒன்றாகவே அவருடைய வியாகுலம் காணப்பட்டது. What I mean to say is that the agony is not of the flesh, but the agony is of the spirit which is holy. இங்கே வியாகுலம் என்று சொல்வது மாம்சீகமாக விளைவிக்கப்பட்ட ஒன்றல்ல, மாறாக ஆவியினாலே விளைவிக்கப்பட்ட ஒன்றாக ஒரு வியாகுலமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அது பரிசுத்தரின் வியாகுலமாக இருக்கின்றது என்பதை தான் சொல்கிறேன். Now, last time I gave you the example of Saul and David. கடந்த முறை சவுல் தாவீது என்பவருடைய எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொன்னேன்.
being kings and being Israelites and circumcised, they never wanted to fall in the hands of uncircumcised men. ராஜாக்களாக இஸ்ரவேல் ஜனங்களாக அவர்கள் விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களுடைய கரத்திலே விழுவதென்பதை அவர்கள் ஒருபோதும் விரும்பாத காரியமாக இருந்தது. So for a Jew, the real pain is not just death, but death by an uncircumcised person. ஆகவே ஒரு யூதனை பொறுத்தமட்டிலே ஒரு மரணம் என்பது ஒரு வேதனைக்குரிய காரியம் அல்ல, மாறாக ஒரு விருத்த சேதனமுடைய ஒருவனுடைய கரத்தினால் விழுந்து மரணம் அடைவது என்பதே வேதனைக்குரிய காரியமாகும். Suddenly I remembered a historical story which happened in Israel. திடீரென்று நான் இஸ்ரவேல் தேசத்திலே நடைபெற்ற ஒரு சரித்திர நிகழ்வை பற்றி ஞாபகம் வந்தது. I have not prepared to say the story, but it suddenly came into my mind. I just want to touch it. அந்த கதையை சொல்ல வேண்டும் என்று நான் ஆயத்தம் செய்யவில்லை, ஆனாலும் அது என் மனதிற்குள் கடந்து வந்ததனாலே அதை நான் சற்று சொல்லி போக வேண்டும் என்று விரும்புகின்றேன். It was a time when the Roman Empire was in full-fledged power after the Lord went to heaven. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதன் பின்பதாக ரோம சாம்ராஜ்யமானது தன் முழு வீச்சிலே அதிகாரத்தை கோலோச்சி இருந்த நாட்களாக இருந்தது. And the Jewish people wanted to capture back all the power what the Romans have usurped. அதே நேரத்திலே யூதர்கள் தங்களிடமிருந்து ரோமர்கள் பறித்த எல்லா அதிகாரத்தையுமே மீண்டுமாய் தங்களுக்கு ஏதுவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருந்த காலம். So they made a leader for themselves and captured a fort made by Herod. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு ஏரோதுவால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையை கைப்பற்றினார்கள். Now Herod built this because in case he had to run away or had to escape from enemies, this is a ready-made fort which could sustain the people who are inside it for years together. இந்த கோட்டையானது ஏரோது ராஜாவினாலே எதிரிகள் ஒருவேளை அந்த இடத்தை சுற்றி வளைத்திருக்கின்ற பொழுது அநேக ஆண்டுகளாக இருந்தாலும் சரி அந்த மக்களை உள்ளே இருக்கக்கூடிய நபர்களை பாதுகாப்பதற்கு போதிய வசதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஆயத்தமாக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்ட ஒரு கோட்டையாக இருந்தது. No one really knew how to enter the fort because it was of very high cliff and very difficult to enter in. இந்த கோட்டைக்குள் எப்படி பிரவேசிப்பது என்பதை ஒருவருமே அறியாதிருந்தார்கள். ஏனென்றால் அது மிகப்பெரிய ஒரு மலை உச்சியிலே கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருந்தது. And this is the fort named as Masada, M-A-S-A-D-A, very very famous historical event. இந்த குறிப்பிட்ட கோட்டையினுடைய பெயர் மசரா என்பதாகும். அது மிகப்பெரிய ஒரு சரித்திர நிகழ்வையும் முக்கியத்துவத்தையும் கொண்ட ஒன்றாக இருக்கின்றது. So thousands of men were there within this fort, Jewish people, and they lived there. ஆயிரக்கணக்கான யூதர்களும் அநேக மக்களும் அந்த குறிப்பிட்ட கோட்டையிலே வாழ்ந்து வந்தார்கள். But the Romans wanted to attack this fort and these people not because of the threat actually, but because of their ego, that they are not able to capture this fort and the people within. ஆனால் இந்த ரோமர் போர்ச்சவர்கள் இந்த குறிப்பிட்ட கோட்டையை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்று விரும்பி இருந்தார்கள். ஏனென்றால் அங்கே வாழ்ந்து வந்த யூதர்கள் ரோம ஜனங்களுக்கு அவர்கள் பயமுறுத்தலையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தின நிமித்தமாக அல்ல, மாறாக இது அவருடைய தலைக்கணத்தை அவர்கள் ஈகோவை சற்று தூண்டியது நிமித்தமாகவே இந்த கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்று விரும்பி இருந்தார்கள். So instead of finding a path or climbing in, what they did is that they piled sand and mud and made a slope of mountain so that they could reach this fort. அவர்கள் இந்த மலை உச்சியிலே அவர்கள் எப்படி ஏறி செல்வது அல்லது எப்படி நாம் உயரமாக ஏறி செல்வது என்பதெல்லாம் பற்றி அவர்கள் அதனை குறித்து கவலைப்படாமல் அதற்கு மாறாக அந்த அதாவது மணலையும் அல்லது களிமண் முழுவதுமாக அவர்கள் மணலாக சேர்த்து அதற்கு அருகிலேயே ஒரு தரிசான ஒரு நிலம் போல் அமைத்து அந்த கோட்டைக்கு பிரவேசிப்பதற்கு உண்டு பண்ணினார்கள். They took years to do that. அதனை செய்வதற்கு அநேக வருஷங்கள் எடுத்துக்கொண்டார்கள். And at last they finally could get in by burning a portion of the fort. இறுதியிலே அவர்கள் அந்த கோட்டையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர்கள் சுட்டெரித்து உள்ளே பிரவேசிக்க முற்பட்டார்கள். But when they entered in, to their amaze, they found all were dead.
ஆனால் அவர்கள் உள்ளே பிரவேசித்த நேரத்திலே அவருடைய ஆச்சரியப்பட்ட விதம் என்னவென்றால் உள்ளே எல்லா மனுஷருமே இறந்து போயிருந்தார்கள். There were tons of food and pools of water. There was no issue of food and water. அங்கே டன் கணக்கான உணவுகளும் ஏராளமான குடிநீரும் அங்கே காணப்பட்டிருந்ததாகவே தண்ணீருக்கோ உணவுக்கோ எந்த விதத்திலும் பஞ்சமில்லை. The story goes like this, that they knew once they are attacked, they all will be tortured by uncircumcised people, so they killed each other. ஆகவே அதனுடைய சரித்திரத்தினுடைய கதை இப்படியாக அது நீங்க சொல்கின்றது. ஒரு முறை அவர்கள் தாக்கப்பட்டதன் பின்பதாக அவர்கள் அனைவருமே விருத்த சேதனம் இல்லாத நபர்களுடைய கரத்திலே விழ வேண்டிய காரணத்தினாலே அவர்கள் ஒருவரே கொலை செய்து கொண்டாலது குத்தி கொலை செய்து கொண்டார்கள். This was done by asking every man to kill their own family and then by the help of the other be killed by themselves. இதனை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக ஒவ்வொரு மனுஷனும் அவன் தன்னுடைய குடும்பத்தாரை அவன் தன் கரங்களாலே கொலை செய்ய வேண்டும், அதன் பின்பதாக அவன் மற்ற ஒருவன் மூலமாக விழ வேண்டும் என்பதாக இருந்தது. The most brave person will remain in the last and he will kill himself. மிகவும் துணிச்சலாக இருக்கக்கூடிய ஒருவன் அவன் கடைசி வரை இருந்து இறுதியிலே அவன் தன்னையே மாய்த்துக் கொள்ள வேண்டும். What I want you to say is that for a Jew, being touched or being killed by an uncircumcised person is the biggest agony ever. ஆகவே நான் சொல்ல விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால், ஒரு யூதனை பொறுத்தமட்டிலே விருத்த சேதனம் இல்லாதவனுடைய கரத்திலே விழுந்து மரிப்பது என்பது அவனுடைய வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய ஒரு வியாகுலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும். Now, like Saul and David, Jesus Christ was not only a Jew and not only a king, but he was a holy God. சவுல் மற்றும் தாவீதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா மட்டுமல்ல, ஒரு யூதன் மட்டுமல்ல, மாறாக அவர் பரிசுத்தராக அவர் தேவனாகவும் காணப்படுகிறார். To understand the agony of not a Jew or a king, but the agony of God, we happen to visit not a garden, but a mountain at Horeb. இங்கே ஆண்டவருடைய வியாகுலத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஹோரேப் என்று சொல்லக்கூடிய ஒரு பர்வத தண்டையிலே வந்து நாம் சிந்திக்கும் பொழுது நாம் அதனை கற்றுக்கொள்ள முடியும். And last time I gave you a small assignment asking how many times Moses climbed the mountain and came down. கடந்த முறை உங்களுக்கு நான் செய்தி கொடுத்த நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட வீட்டு பாடத்தை நான் கொடுத்திருந்தேன். அந்த ஹோரேப் என்ற பர்வதத்திலே மோசே எத்தனை முறை ஏறி இறங்கினார் என்று கேட்டிருந்தேன். And is there anybody who wants to respond or shall I continue? யாராவது பதில் சொல்ல விரும்புகிறீர்களா அல்லது நான் முன்னேறி செல்லட்டுமா? And I think I told who will give you a reward if you will find the answer. உங்களுக்கு சரியான பதில் சொல்கிறவர்களுக்கு யார் அதற்கான பரிசு பொருள் தருவார்கள் என்றும் நான் சொன்னேன். Yeah. Is there anybody who want to respond? I can give you a few seconds. யாராவது பதில் சொல்ல விரும்பினால் உங்களுக்கு சில வினாடிகள் கொடுக்கப்படுகிறது. How many times Moses climbed and came down of the mountain? எத்தனை முறை மோசே ஹோரேப் பர்வதத்திலே ஏறி இறங்கினார்? Those who want to give an answer can even give an answer in the chat box. யாராவது பதில் தர விரும்பினால் உங்களுக்கு அந்த chat boxலயும் நீங்கள் பதில் தரலாம். Okay, let me go forward. நான் முன்னேறி செல்கிறேன். Now here God is saying nobody should enter, nobody should come to see, but nobody should even touch the mountain. இங்கே ஆண்டவர் சொல்லி கட்டளை பிறப்பிக்கின்ற வேளையிலே ஒருவரும் அந்த ஹோரேப் என்னும் பர்வத தண்டையிலே கிட்ட வரவோ அல்லது அந்த மலையை தொடவோ அல்லது ஏறி வரவோ பிரயத்தனம் செய்யக்கூடாது என்று சொன்னார். I got an answer which said 2 times. ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 முறை என்று பதில் சொல்லி இருக்கிறார்கள். And now I want to humbly say, brother, that's wrong. அது தவறு என்று நான் மிக தாழ்மையாக சொல்லிக் கொள்கிறேன். When I gave you this assignment, I told that you have to go through thoroughly because it's not going to be that easy. How many times he climbed and he came down. நான் உங்களுக்கு இந்த அசைன்மென்ட் கொடுத்த நேரத்திலே நீங்கள் முழுதுமாக பொறுமையாக இதனை வாசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் அதனை கண்டறிவது சற்று கடினமான விஷயமாக இருக்கிறது என்று சொன்னேன். And now please don't waste your time. Please be with me. இப்பொழுது நீங்கள் உங்கள் நேரத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம், தயவாக நான் சொல்வதை கேளுங்கள். By the time you have taken, I already know that none of you have done this homework. நான் இதனை சொன்ன பொழுதே நிச்சயமாக இந்த வீட்டு பாடத்தை யாரும் செய்யவில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். And that's why we are known as brethren. அதனாலதான் நாம் பிரதரன் சகோதர சபையார் என்று அழைக்கப்படுகிறோம். We think the other brother will do.
மற்ற சகோதரன் யாராவது செய்வார்கள் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். Okay, so we are trying to understand the unique agony only God can experience when a sinner will touch the mountain. ஒரு பாவி அந்த மலையை தொடும் நேரத்திலே அங்கே ஆண்டவர் தனக்குள்ளாக பெறக்கூடிய ஒரு வியாகுலம் அல்லது வியாகுலத்தினுடைய தன்மை என்ன என்பதை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். Can we understand that? நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியுமாம்? No, we won't understand if somebody touched a mountain on which I am. I mean, I don't care. இங்க நான் இருக்கின்ற ஒரு மலையை ஒருவன் தொடும் நேரத்திலே அதை எப்படி என்று சொல்லி நாம நிச்சயம் அதனை புரிந்து கொள்ள முடியாது. Would I care if somebody looks at me? யாராவது ஒருவர் என்னை பார்க்கின்ற பொழுது என்னால் அதனை புரிந்து கொள்ள முடியுமாம்? You know, the Lord says nobody should look unto the ark of God. ஆண்டவர் சொல்லும் நேரத்தில் ஒருவரும் அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்க கூடாது என்று சொன்னார். We can't understand that. அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. But I can give you two examples, maybe a bit weird or even awkward, but to give you a clue of what I am saying. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு 2 எடுத்துக்காட்டுகளை தருகிறேன். அது சற்று வித்தியாசமான ஒன்றாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். Now, don't we feel very, very bad if somebody happens to see our nakedness? நம்முடைய நிர்வாணத்தை ஒருவர் பார்க்கின்ற பொழுது நமக்கு அது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழலை ஏற்படுத்துகின்றதாக இருக்கிறது அல்லவா? Now here, of course, nakedness is not of glory, it is of shame. இங்கே நிர்வாணம் என்று சொல்வது அது மகிமை அல்ல, மாறாக ஒரு வெட்கத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கின்றது. But if a shameless person sees my holy glory, that is something I cannot understand. That's the unique and special agony of God. ஆனால் எந்த விதமான ஒரு வெட்கமோ அல்லது கூச்சமோ இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பரிசுத்தருடைய ஒரு மகிமையை அவன் பார்க்கின்ற வேளையிலே அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். You get another clue when the angels are expected to cover their eyes and face and their body and their legs and fly with 2 wings and worship. மற்றும் ஒரு சிந்தனையாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது தேவ தூதர்கள் தங்களுடைய கைகளையும் தங்கள் கால்களையும் தங்கள் சரீரத்தையும் தங்கள் கண்களையும் மூடிக்கொண்டு முழுவதுமாக தங்களை மறைத்துக் கொண்டு அங்கே அவரை துதிக்கின்ற வேளையை நீங்கள் பார்க்கிறீர்கள். I want to give another example. மற்றும் ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன். A woman, if she is touched by a stranger, especially a man, she feels very bad. ஒரு பெண் தனக்கு அறிமுகம் இல்லாத ஒருவன் அல்லது மற்ற ஒருவன் தன்னை தொடும் பொழுது அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு அல்லது ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஏற்படுகின்றது. That also gives us a small clue of why God is saying, don't come near, don't touch the mountain. அதை நாம் புரிந்து கொள்ளும் வேளையிலே தேவன் ஏன் மனுஷனை பார்த்து அந்த மலையின் அருகில் நீங்கள் வர வேண்டாம், அந்த மலையை நீங்கள் தொட வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய அந்த உணர்வினுடைய வேகம் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். So in conclusion, what I wanted to say, the agony of Christ was holy and glorious in nature, not the way we think. ஆகவே இதனுடைய முடிவுரையாக நான் சொல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வியாகுலம் என்று சொல்வது அது மகிமை நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது ஒழிய நாம் நினைக்கக்கூடிய ஒன்றாக அல்ல என்பதை சொல்லுகிறேன். Now the another aspect of this agony is, இந்த வியாகுலத்தினுடைய மற்றொரு பண்பு என்னவென்றால், it is a victorious and a strong agony, not a weak and a failing agony. இந்த வியாகுலம் என்று சொல்வது வெற்றி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு 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 ஆர்ப்பரிப்பினுடைய ஒரு வியாகுலமாக இருக்கின்றதே ஒழிய அது பலவீனம் அடைந்து போன தொய்ந்து போன ஒரு வியாகுலம் அல்ல. Means in this agony no man is expected to have sympathy, but we
are expected to have worship and honor for him. அப்படியானால் இந்த குறிப்பிட்ட வியாகுலத்திலே ஒருவரும் இவரை பார்த்து பரிதபிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இவரை இந்த வியாகுலத்திலே பார்க்கின்ற பொழுது அவருக்கான மகிமையையும் ஆராதனையுமே நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். But Peter misunderstood the occasion and he went into the carnal side. But I am today exhorting you to come to the spiritual side of it. ஆனால் பேதுரு இந்த சூழலை அவன் பார்த்த நேரத்திலே அதனை மாம்சீகமான முறையில் அவன் செயலாற்றம் புரிந்தான். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சிறு புத்திமதியாக சொல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய விஷயம், நீங்கள் இதனை ஆவிக்குரிய விதத்திலே சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். The best thing Peter could have done in that garden is to fall down prostrate and worship the Lord who says I am and allows himself to be arrested. நான் தான் என்று ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே பேதுரு தன்னால் செய்திருக்கக்கூடிய மிகச் சிறந்த செயல் என்னவென்றால் அவன் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து அவரை ஆராதித்து அவரை பணிந்திருக்க வேண்டுமே ஒழிய அவன் வேறு விதமாய் செயல்பட்டிருக்க கூடாது. It is important for us to know that the Lord gave himself. கர்த்தர் தம்மையே அங்கே ஒப்புக் கொடுத்தார் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. Will you please turn your attention to Galatians chapter 1? கலாத்தியர் முதல் அதிகாரத்திற்கு நீங்கள் உங்களை கவனத்தை திருப்புங்கள். Galatians chapter 1 verse 4. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Tammai tane, that's the word I think brother has used. In English it's written who gave himself for our sins. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். So that is what we need to see and worship him in the Gethsemane, not, oh Lord, how sad it is, I am having sympathy upon you that you have been arrested for my sake. ஆகவே கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே ஐயோ கைது செய்து விட்டார்கள், பார்த்து நான் பரிதபிக்கிறேன், உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி பரிதபிக்க வேண்டிய நேரம் அல்ல. மாறாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது அவரை நாம் பார்த்து அவரை ஆராதித்து பணிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். You know, when Samson was arrested by his own people and was handed over to the Philistines, சிம்சோன் தன்னுடைய சொந்த ஜனங்களாலே கைது செய்யப்பட்டு பெலிஸ்தரிடம் அவன் ஒப்பு கொடுக்கப்படும் நேரத்திலே would you feel sympathy upon Samson? நீங்க சிம்சோன் மேலே பரிதபிப்பீர்களா? If you know the story, it says like this. Samson himself said, if you won't kill me, you can very well arrest me and hand over to the Philistines. And Bible says the rope was as if it was a burned rope of ashes. இங்கே சிம்சோனுடைய கதையை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்களால் சிம்சோன் தன் ஜனங்களை பார்த்து உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்னை கட்டி பெலிஸ்தருடைய கருத்துல நீங்கள் என்னை ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்கிறார். அதன் பின்பதாக நாம் வாசிக்கின்ற வேளையிலே அந்த கயிறுகளானது அது அக்கினி நெருப்புப்பட்டு எரிந்த ஒரு சாம்பலை போல் மாறிவிட்டது என்றுதான் வாசிக்கின்றோம். Should you have sympathy upon him? நீங்க அவரை பார்த்து சிம்சோனை பார்த்து பரிதபிக்க வேண்டுமா? I want to take you to another place. மற்றும் ஒரு இடத்திற்கு உங்களை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். We know in the Judges a story where Gideon destroyed the idol of Baal and how the natives came demanding his life. இங்கே கிதியோன் நாம் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது கிதியோனுடைய கதையிலே பாகாலனுடைய விக்கிரகங்களை அவன் அழித்து போட்டதையும் அதன் பின்பதாக நிதிநிமியர் வந்து இவனிடத்திலே அதனை பற்றி விசாரிக்கின்றதையும் நாம் காண்கிறோம். So Gideon's father, being the priest of Baal, found a truth that if Baal is God, we are not supposed to plead for him, but Baal himself will plead for his loss. இங்கு கிதியோனுடைய தகப்பன் பாகாலனுடைய ஆசாரியனாக இருந்த காரணத்தினாலே பாகால் தேவனாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பாகால் தாமே தனக்காக வந்து வழக்காடட்டும் என்று ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்கிறார். You want to have a look at that verse, Judges chapter 6 verse 31-32. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 31-32வது வசனத்திலே
நீங்கள் அதை பார்க்க முடியும். யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன். அவன் தேவனால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனுடைய வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது. This is one of the profound truth which this world, especially the world religions, have no clue. இது குறிப்பிட்ட ஒரு கருத்தாளமிக்க ஒரு செயலும் ஒரு சம்பவமாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை இந்த நாட்களில் இருக்கின்ற உலகத்தினுடைய மதங்கள் அதனை புரிந்து கொள்ள முற்பட முடியவில்லை. I want to say, if any religion tries to save their God, that is the most insulting act of a follower. உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றக்கூடிய ஒருவன் தன்னுடைய மதத்தினுடைய கடவுளை தான் காப்பாற்ற வேண்டும் என்று முற்படுவான் என்று சொன்னால் அது அந்த கடவுளுக்கே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழுக்காக இருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். Once a man asked me, what do you say about those people who eat our gods? ஒரு முறை ஒரு மனிதன் என்னிடத்திலே கேட்டான், நம்முடைய eat our gods, நம்முடைய கடவுளையே சாப்பிடக்கூடியவர்களை, சாப்பிடக்கூடிய மனுஷர்களை நாம் என்ன செய்வது என்று கேட்டான். Because some people eat certain animals whom some religion consider as their gods. ஒரு சில மதங்கள் தங்கள் தெய்வங்களாக வழிபடக்கூடிய சில வனவிலங்கு மிருகங்களை சில மனிதர்கள் சாப்பிடுவதுண்டு. So I said to them like this, do you eat chicken? அப்ப நான் ஒரு இடத்துல கேட்டேன், நீங்க சிக்கன் சாப்பிடுவீர்களா என்று கேட்டேன். He said, chicken we eat because chicken is not our God. ஆகவே ஆமாங்க சிக்கன் சாப்பிடுவோம், ஏனென்றால் சிக்கன் எங்களுடைய கடவுள் அல்ல என்று சொன்னார்கள். Then I told him, I will show you a egg shop where his God is chicken. அப்போ நான் ஒரு முட்டை கடையை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், அந்த கடையில கடவுள் கோழி தான் அந்த கடையினுடைய கடவுள் என்று நான் சொன்னேன். Now if you people start making everything God, what will we eat? அப்ப நீங்க இருக்கிற எல்லாவற்றையுமே நீங்கள் கடவுளாக மாற்றி விட்டீர்களானால் அப்ப நாங்க எதைத்தான் சாப்பிடுகிறது என்று கேட்டேன். And I found a big truth as I was meditating on this portion. ஆகவே இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை குறித்து நான் தியானித்து வரும் வேளையில் இதில் மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நான் கண்டறிந்தேன். If we eat their gods, they think we are unholy. நாம் அவர்களுடைய கடவுள்களை சாப்பிடும் நேரத்திலே நாம் பரிசுத்தமற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். But Jesus Christ said, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், until unless you don't eat my flesh and drink my blood, you will not have life. ஆனால் நீங்களோ என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் ஒழிய உங்களுக்கு ஜீவன் உண்டாகாது என்று சொன்னார். So what we are saying is that by eating our God, we become holy. ஆகவே நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய தேவனை புசிப்பதன் மூலமாக அல்லது அனுபவிப்பதன் மூலமாக நாம் மகிமை அடைகிறோம் என்று சொல்கிறோம். The sacrifices on the altar always represented the Son of God. பலிபீடத்தில் இருக்கக்கூடிய பலி என்று சொல்வது எப்பொழுதுமே தேவகுமாரனையே சுட்டி காண்பிக்கிறது. And the portion for diet for every priests were the portion offered on the altar. ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் உணவு பத்தியமாக அவன் புசிக்க வேண்டிய காரியங்களில் சொல்லப்படும் பொழுது அவன் அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ளதை தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. And we being the New Testament priests, God is our portion by which we nourish our spiritual being. ஆகவே புதிய ஏற்பாட்டினுடைய ஆசாரியராக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் போஷிக்கப்பட்டவர்களாக அவரை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Now about the sympathy which believers unknowingly or ignorantly extend while worship is a very, very dangerous thing. இப்பொழுதும் விசுவாசிகளை பொறுத்தமட்டிலே அவர்கள் தங்களுடைய ஆராதனை வேளையிலே தாங்கள் ஆண்டவர் மேல் காண்பிக்கக்கூடிய அந்த பரிதாபம் என்று சொல்லக்கூடிய சிந்தனைகள் மிக மிக அபாயகரமானது. God is almighty, to whom our sympathy never is fitting.
தேவன் சர்வ வல்லவராக இருக்கின்றார். ஆகவே அவருக்கு நம்முடைய பரிதாபம் என்று சொல்வது எவ்விதத்திலும் பொருந்தாது. I want to show you a superb example that you may understand how unfitting it would be to have sympathy upon God. ஆகவே நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டை நான் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதன் மூலமாக நாம் தேவன் மேல் காண்பிக்கக்கூடிய அந்த பரிதாபம் என்ற விஷயமானது எவ்வளவு பொருத்தமற்றது என்பது நிச்சயம் நிரூபணமாகும். Will you kindly turn with me to 1 Samuel chapter 5? 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். 1 Samuel chapter 5, in verse 1, we see that the ark of God is being captured. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அந்த பெட்டி பிடிக்கப்பட்டது என்பதை வாசிக்கின்றோம். Now this is just an ark. இது ஒரு பெட்டி தான். Do you have sympathy upon the ark? அந்த பெட்டியின் மேல உங்களுக்கு பரிதாபம் உண்டா? Oh, it's a lovely ark. It's a golden ark, and now sadly the ark has been arrested. இது ஒரு நல்ல அலங்காரமாக இருக்கின்ற ஒரு பெட்டியாக இருக்கின்றது. அது பொன்மயமாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டியாகும். ஆனால் துக்ககரமான விஷயம் என்னவென்றால் இப்பொழுது இந்த பெட்டி கைது செய்யப்பட்டாயிற்று. Oh, we consider this ark as the representation of Jehovah. இந்த குறிப்பிட்ட பெட்டியை தேவனுடைய பிரதிநிதியாக நாம் காண்கிறோம். When the ark came, we shouted, and now the ark is been lost. We have sympathy upon God's property. அந்த பெட்டி வந்த நேரத்திலே அதனை பற்றி நாம் குறிப்பாக ஆர்ப்பரித்தோம். ஆனால் இப்பொழுது இந்த பெட்டியானது கைப்பற்றப்பட்ட நேரத்திலே சற்று துக்கமுகமாக பரிதபிக்கிறவர்களாக இருக்கின்றோம். It was brought from Ebenezer, and now it is been taken to Ashdod. அது எபினேசரிலிருந்து இது கொண்டு வரப்பட்டு இப்பொழுது அஸ்தோத் என்ற இடத்திற்கு கொண்டு போகப்படுகிறது. But in the place of Ashdod, God created a big chaos. ஆனால் அஸ்தோத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தேவன் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார். And the people of Ashdod could not handle the Holy One. இந்த அஸ்தோத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த பரிசுத்தமானதை அவர்கள் கையாள முடியவில்லை. The Israelites may not know what's happening, but one thing is for sure, the ark is doing what it should do. என்ன சம்பவிக்கிறது என்பதை பற்றி இஸ்ரவேலர் ஒருபோதும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெட்டியானது என்ன செய்ய வேண்டுமோ அது தன்னில் தான் செய்யக்கூடிய செயல்படக்கூடியதாக இருக்கின்றது. From Ashdod they took it to Gath, Gath, in verse 8. அஸ்தோத் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து 8வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது அவர்கள் காத் என்ற பட்டணத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். And as soon as it came to Gath, in verse 9 we read that God struck the men of the city, both small and great, and tumors broke out on them. அந்த காத் என்ற பட்டணம் மட்டும் அவர்கள் கொண்டு சென்ற பொழுது 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தினுடைய மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். So from Gath, these people they sent the ark to Ekron. ஆகவே காத்திலிருந்து இந்த பெட்டியை அவர்கள் எக்ரோன் என்ற இடத்திற்கு அனுப்பினார்கள். And now as soon as it reached Ekron, they have brought the ark of God Israel to us to kill us and our people, and people started shouting and crying. ஆகவே எக்ரோனிற்கு அது வந்து சேர்ந்த பொழுது எக்ரோனினுடைய மக்கள் இந்த பெட்டியை நீங்கள் எங்களிடத்தில் கொண்டு வந்து நாங்கள் சாகுவதற்காக நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று சொல்லி கூக்குரலிட்டு சப்தமிட்டார்கள். Verse 11 says, send away the ark of the God of Israel, let it go back to its own place so that it does not kill us and our people. 11வது வசனத்திலே அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகள் எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். Back to its own place. எங்கே இருந்து வந்ததோ அதே இடத்திற்கு சென்றது. Let it go back to its own place. அது தன்னுடைய சொந்த இடத்திற்கு திரும்பி போகட்டும். Now let me ask you about the Lord. இப்பொழுது நான் ஆண்டவரை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறேன். From Ebenezer to Ashdod, the Lord was arrested from Gethsemane to Caiaphas and Annas. இங்கே எபனேசரிலிருந்து அஸ்தோத் என்ற இடத்திற்கு அந்த பெட்டி கொண்டு போகப்படுவது போல கெத்செமனேவிலிருந்து காய்பா மட்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு கொண்டு போனார். From Ashdod to Gath, these people took Jesus Christ from the courtroom to the courtroom of Pilate.
இங்கே அஸ்தோத் என்ற இடத்திலிருந்து காத் என்ற இடம் மட்டுமாக காய்பாவனுடைய அரண்மனையிலிருந்து பின்பு பிலாத்துவனுடைய அரண்மனை வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது செய்து கொண்டு போனார்கள். From Gath to Ekron, these people took the Lord from Pilate to Herod, and then from Herod to Pilate. இந்த காத் என்ற இடத்திலிருந்து எக்ரோன் வரைக்குமாக பிலாத்துவின் இடத்திலிருந்து ஆண்டவரை ஏரோது என்ற ராஜாவின் இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். மீண்டுமாக ஏரோது என்ற இடத்திலிருந்து மீண்டும் பிலாத்துவின் இடத்திற்கு ஆண்டவரை இந்த ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். He rightly went to Golgotha, and then he resurrected on the third day. அவர் அங்கிருந்து கொல்கொதாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார். Dear brethren, you are not supposed to be worrying or sympathizing upon the ark of God. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பெட்டியை பற்றி ஒருபோதும் பரிதபிக்க வேண்டிய அவசியமில்லை. And God can handle his matters. தேவன் தன்னுடைய விஷயங்களை பார்த்துக் கொள்ள முடியும். Jesus Christ is not just an ark. He is the exact and the expressed image of God. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வெறும் பெட்டி அல்ல, மாறாக தேவனுடைய தற்சொரூபமாகவே தேவனாகவே இருக்கின்றார் என்பதை புரிய வேண்டும். Today the ark of God, we don't know where it is. இன்றைக்கு அந்த தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. But the Son of God, we do know that he is at the right hand of the Father. ஆனால் தேவனுடைய குமாரனை பொறுத்தமட்டிலே அவர் தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். As I emphasized, let it go back to its own place. He is rightly at the right hand of the Father, his own place. அவர் அது மீண்டுமாக தன் இடத்திற்கே அந்த பெட்டி திரும்ப வந்தது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய தேவனுடைய வலது பாரிசத்தில் எங்கே இருந்து வந்தாரோ அதே இடத்திற்கு சென்று வீற்றிருக்கிறார். There is one more place where he is rightfully there, and that is where 2 or 3 are gathered in their midst. மற்றும் ஒரு இடத்திலே அவர் தன்னுடைய உரிமையாக அவர் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று உண்டு. அது எங்கே 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அங்கே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். Sympathy is not taught in the Bible when it comes to God. ஆகவே வேத புத்தகத்திலே பரிதாபம் அல்லது பரிதபிக்கின்ற என்ற விஷயமானது தேவனை பொறுத்தமட்டில் சொல்லப்படும் பொழுது எங்கும் அது கற்றுத்தரப்படவே இல்லை. Can you show me one portion where you are exhorted to have sympathy upon the Lord? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியிலாவது நீங்கள் ஆண்டவர் பேரில் நீங்கள் சற்று துக்கப்பட வேண்டும், பரிதபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட இடம் ஒன்று உண்டாம்? Now I want to show you a portion which is difficult for the carnal man to really appreciate, but the spiritual man will. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை உங்களுக்கு நான் இப்பொழுதும் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வேத பகுதியை நிச்சயமாக ஒரு மாம்சீக விசுவாசியாக இருப்பவன் அதனை பார்த்து வியக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கின்ற ஒருவர் இந்த பகுதியை பார்த்து தேவனை துதிக்க வியந்து கொள்ள முடியும். Colossians chapter 2 verse 14 and 15, but we will read only 15, but both 14 and 15 is powerful. இங்கே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 15வது வசனங்கள் இரண்டுமே ஒரு வல்லமை நிறைந்த வேத பகுதியாக இருக்கின்றது. ஆனால் 15வது வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். Verse 14 says he wiped the handwriting of requirements. 14வது வசனத்திலே அவர் இருந்த அந்த கையெழுத்தை குலைத்து என்று வாசிக்கிறோம். Verse 14 says it was not the Lord who was nailed, but it was the requirements which was nailed on the cross. அங்கே சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டது ஆண்டவர் அல்ல, மாறாக அந்த கையெழுத்து அல்லது பிரமாணங்களினுடைய வேண்டுகோள் என்னவாக இருந்ததோ அதைத்தான் ஆணி அடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. Have you ever seen that thing, or have you seen the sad part of the cross or the victory part of the cross? ஆகவே நீங்கள் இதனை பார்க்கும் பொழுது அந்த சிலுவையினுடைய சோகமான விஷயத்தை பார்க்கிறீங்களா அல்லது வெற்றிகரமான விஷயத்தை பார்க்கிறீர்களா? Have you ever seen on the cross the Lord disarmed principalities? இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே துரைத்தனங்களை உரிந்தார் என்பதை பற்றி நீங்கள் பார்க்கிறீர்களா? Have you ever seen the Lord making these powers and principalities a
public spectacle and triumphing over them on the cross. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து வெளியரங்கமான கோலமாக்கினார் என்று சொல்லி எப்பொழுதாவது நீங்கள் பார்த்ததுண்டா? See, this is where we fail. இங்கேதான் நாம் தோல்வி அடைகிறோம். You see, we are not able to see what the Holy Spirit wants to show. பரிசுத்த ஆவியானவர் எதை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதை நாம் பார்க்க தவறிவிடுகின்றோம். We cannot have sympathy. The small person cannot have sympathy on a big person. ஒரு சிறியவன், ஒரு அற்பமாக இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு பெரியவர் மேலே பரிதாபத்தை காண்பிக்க இயலாது. A small person cannot have grace upon a big person. ஒரு சிறியவன் பெரியவனாக இருக்கின்ற ஒருவர் மேலே அவன் கிருபையை காண்பிக்க இயலாது. We cannot be graceful to God. நாம் தேவனுக்கு கிருபை பொருந்தினவராக இருக்க முடியாது. We cannot bless God. நாம் தேவனை ஆராதிக்க முடியாது அல்லது ஆசீர்வதிக்க முடியாது. Can we weep for God? நாம் தேவனுக்காக அழலாமா? அழ முடியுமா? I think the right and the most appropriate place and moment to cry for the Lord was at the moment he was carrying the cross for dying. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே கண்ணீர் விட்டு நாம் அழ வேண்டும் என்று சொன்னால், அவருக்காக அழ வேண்டும் என்று சொன்னால் இருக்கின்ற ஒரே ஒரு நேர்த்தியான இடம் என்று சொல்வது அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகும் நேரமாக இருந்தது. But even at that point where the Lord was busy with all physical pain and the fulfillment of the prophecies and many other things, he stopped everything, the most important thing also. He stopped there and he rebuked those daughters of Jerusalem and said to them, "Don't weep for me." ஆனால் அந்த குறிப்பிட்ட மிகுந்த அலுவல் நிறைந்திருக்கின்ற நேரத்தில் எல்லா தீர்க்க தரிசனங்களும் மற்ற எல்லா சம்பவங்களும் நிகழ்ந்து அல்லது நிறைவேறிக்கொண்டு நடைபெறக்கூடிய அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்று நிறுத்தினவராக தம்மை பார்த்து அழக்கூடிய அந்த எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து அவர் நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் என்று சொன்னார். Luke 23 verse 28 gives that verse which says, "But Jesus turning to them said, daughters of Jerusalem, do not weep for me, do not weep for me, but weep for yourselves and for your children." லூக்கா 23:28 இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். Oh, if we could understand the guidance of the Spirit, we will worship the crucified Christ and have no sympathy or sorrow for him. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை நாம் புரிந்து வைத்திருந்திருப்போம். ஆனால் நாம் ஆண்டவர் மேலே பரிதவியாமல் அவரை ஆராதித்து அவரை பணிந்து கொள்ளவே முற்படுவோம். Just imagine one person in the whole crowd falling prostrate at him as he was going to Golgotha and worshiping and praising and exalting the Lord while it is happening. கொல்கொதா என்ற அந்த மலை உச்சிக்கு ஆண்டவர் அங்கே கொண்டு செல்லும் அந்த போகின்ற அந்த நேரத்தில் தாமே அந்த திரள் கூட்டமாக இருக்கின்ற ஜனத்தின் மத்தியிலே ஒருவர் அவருடைய பாதத்திலே விழுந்து அவர் செய்திருக்கின்ற எல்லாவற்றிற்கும் அவரை பணிந்து கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை துதித்து ஆராதித்திருந்திருப்பானால் அது எவ்வளமாய் அமைந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். That didn't happen there. அது அங்கே நடைபெறவில்லை. And that's why the Lord Jesus Christ said to the Samaritan woman, the Father is seeking one who would worship him in spirit and truth. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயிடம் பேசும் பொழுது சொல்கிறார், பிதாவாகிய தேவன் தாமே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்ய தன்னை தொழுது கொள்ளக்கூடிய ஒருவனை அவர் தேடுகிறார், எதிர்பார்க்கிறார் என்றார். Let the Lord's name be glorified. தேவனுடைய நாமம் தாமே மகிமைப்படுவதாக. Our Lord in the garden of Gethsemane is worthy of all honor and respect. கெத்செமனே தோட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவர் தாமே எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரவானாய் இருக்கின்றார். I'm going to attend our local worship of the assembly. We have already begun it, so I may not tarry till the end of the meeting,
want to thank you, and God willing, we will meet evening 6:30. ஆகவே எங்களுடைய ஸ்தல சபையினுடைய ஆராதனை துவங்கி விட்டதினாலே இந்த கூட்டம் முடிவடையும் வரையுமாக நான் இருக்கப் போவதில்லை. ஆகவே தயவாக மன்னியுங்கள். மீண்டுமாக நாம் மாலை கூட்டத்திலே ஒருவர் சந்திப்போம். Thank you very much. மிக்க நன்றி.